இப்போ இந்த மெம்பரேனில் வந்து இந்த ட்ரக் போயிட்டு நேராக போயிட்டு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஃபிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது சும்மா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியாது. அதே எப்படி சொல்கிறது, சப் மைக்ரோஸ்கோபிக் லெவல் அந்த அளவுக்கு ரொம்ப ஜூம் பண்ண எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான புரோட்டீன் மாலிக்யூல் இப்படி இருக்கும். இதில் தான் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ட்ரக், நம்மளுடைய ஹீரோ அவர் போயிட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுறாரு. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் மாலிக்யூலில் போயிட்டு இந்த ட்ரக் போய் ஃபிக்ஸ் ஆன பிறகு இந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் மாலிக்யூல் ஒரு விதமான ஒரு செல்லுலார் சிக்னலிங் பார்த்து வந்து ஒரு க்ஷணப்பொழுதில் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், எப்படி வந்து இந்த டோமினோஸ் பார்த்துருக்கோம்ல, ஒரு இதை தட்டி விட்டு அப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்படி பெருசு அப்படி எல்லாமே விழுந்துட்டு போகல, அந்த மாதிரி இது ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது சில கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸை வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து அண்டர்கோ பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா நிறைய சிக்னலிங் பார்த்து சொன்ன இல்லையா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு கடைசியாக இந்த ட்ரக் என்ன வேலையை பார்க்க வந்துச்சோ அந்த ஒர்க்கை இந்த செல்லை இந்த ரிசப்டார் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக செஞ்சுட்டு இந்த ட்ரக் என்ன ஆயிரும் அப்படின்னா லீவ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் ரிசப்டார். as simple as that. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பூட்டுன்னு இருந்தால் ஒரு சாவின்னு இருக்க தானே செய்யணும். அதே மாதிரி தான் இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரிசப்டார்ஸ்ன்னு சொல்கிறது. இது செல் மெம்பரேன்லையும் இருக்கலாம், நியூக்ளியிலையும் இருக்கலாம். அது இருக்கிற லொக்கேஷன் மாறுமே ஒழிய நான் சொல்கிற இந்த பிரின்சிபல் மாற போகிறது கிடையாது. ஸோ இந்த கீ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ட்ரக்கை வந்து இந்த மாதிரி அதாவது கான்செப்டாக படிக்கிறப்ப இந்த ப்ரோட்டீனில் போய் பைண்ட் ஆகும் பொழுது அதை கான்செப்டாக படிக்கும் பொழுது அதை ட்ரக்குன்னு சொல்லாமல் அதை லிகாண்டுன்னு சொல்கிறாங்க. லைகண்ட் ஆர் லிகாண்ட் வாட் எவர். ஏன் வந்து ட்ரக்குன்னு சொல்லாமல் லிகாண்டுன்னு சொல்கிறாங்கன்னா லிகாண்ட் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த லிகாண்டுங்கிறது எதுவாக வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்மளுடைய பாடியிலே பார்த்தீங்கன்னா சில ரிசப்டார்லாம் இருக்கும். அந்த ரிசப்டாரில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடியிலேயே சில எண்டோஜீனஸ் மாலிக்யூல், எண்டோங்கிறது உள்ள, ஜீனஸ்ங்கிறது ஜென்ரேட். ஸோ நம்மளுடைய பாடியிலே இன்டர்னலாகவே சில மாலிக்யூல்ஸ் வந்து எண்டோஜீனஸாகவே வந்து உற்பத்தி ஆகி அந்த குறிப்பிட்ட ரிசப்டார்ஸில் போய் ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணுறப்ப நம்ம இடையில ஒரு ட்ரக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த ரிசப்டாரில் போயிட்டு வேலை செய்யும். ஸோ ட்ரக்காக இருக்கட்டும், இந்த எண்டோஜீனஸ் மாலிக்யூலாக இருக்கட்டும், இந்த ரிசப்டாரில் போய் ஃபிக்ஸ் ஆகி வேலை செய்யுது இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிகாண்டில் ஒரு பகுதி தான், ஒரு லிகாண்டில் ஒரு பார்ட் தான் வந்து ட்ரக்கு. மற்றபடி லிகாண்டுங்கிறது ட்ரக்கை மட்டும் குறிக்காது. ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆகிற எதை வேணாலும் நம்ம லிகாண்டுன்னு சொல்லலாம். இதை இன்னும் சில வார்த்தையில் ஸ்பெசிஃபை பண்ணி காமனாக சொன்னோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது எப்போ சொல்லுவோங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது இட் இஸ் நாட் மச் பெட்டர் டேர்ம் தென் லிகாண்ட், பட் சம்டைம்ஸ் அது சப்ஸ்ட்ரேட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ரிசப்டார் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வரைஞ்சிருக்கிற இந்த ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ரிசப்டார் என்ன டைப் அப்படின்னா ஜிபிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிசிஆர் ரிசப்டாரில் நிறைய டைப் இருக்குது. ஜிபிசிஆர் கப்பிள்டு ரிசப்டார், அயன் சேனல் ரிசப்டார், வோல்டேஜ் கேட்டட் ரிசப்டார், நியூக்ளியர் ரிசப்டார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசப்டார்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா இந்த ரிசப்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா மெட்டபோட்ரோபிக் ரிசப்டார்ஸ், ஐனோட்ரோபிக் ரிசப்டார்ஸ். சரி, இதெல்லாம் ஒரு அவுட்லைனாக தான் இதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எதுலையுமே நான் இன்டெப்த்தாக நான் போகலை. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரிசப்டாரில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது, மெட்டபோட்ரோபிக் ரிசப்டார், ஐனோட்ரோபிக் ரிசப்டார்ஸ். இந்த 2 கேட்டகரிக்குள்ள தான் எப்படிப்பட்ட டைப் ஆஃப் ரிசப்டார்ஸாக இருந்தாலுமே வந்து உள்ளடங்கும். ஸோ ரிசப்டார்ஸுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், நம்ம அதுக்குள்ளே போவேனா. பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இங்கே நான் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, இந்த ரிசப்டார் என்ன டைப்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஜிபிசிஆர் கப்பிள்டு ரிசப்டார், அதாவது ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசப்டார்னு சொல்லப்படுற வகையை சேர்ந்தது. அது எதுக்கு கீழே வருது அப்படின்னா மெட்டபோட்ரோபிக் ரிசப்டார்ஸ்க்கு கீழே வருது. இந்த ஜிபிசிஆர் புரோட்டீன் அந்த ஜிபிசிஆர் ரிசப்டார்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா
சர்பன்டைன் ரிசெப்டார். ஏன் சர்பன்டைன்னா பார்க்க உங்களுக்கு ஸ்னேக் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேரை வச்சிடுறாங்க. சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இதுதான். ஏதாவது ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு, பேர் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை டெக்னிக்கல் டேர்மாக எப்படி வச்சுக்கலாங்கிறத அதுக்கப்புறமா யோசிச்சு கண்டுபிடிச்சு பார்ப்பாங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் டேர்ம் வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த GPCR, ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டார் அப்படிங்கிறது. இது ஏன் ஜி புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டாருங்கிறத நம்ம வர நாட்களில் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிளாக இவ்வளோ தூரம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, கடந்த ஒரு 3 நிமிஷமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதோடைய அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு செல் அப்படின்னா 3 விதமான ஸ்ட்ரக்சரால் 3 விதமான கட்டமைப்பால் இருக்கும். ஒன்று வந்து நியூக்ளியை ஆர் நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து சைட்டோசோல், இன்னொன்று வந்து செல் மெம்பரேன். அந்த செல் மெம்பரேன் மேலேயோ அல்லது நியூக்ளியஸ்குள்ளேயோ ஒரு விதமான ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸில் தான் இந்த நம்மளுடைய ட்ரக்கு போயிட்டு ஃபிக்ஸ் ஆகி டிசைட் ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கையோடய பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ட்ரக்கு அந்த சைட்டை விட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா ரிமூவ் ஆயிடுது, எஜெக்ட் ஆயிடுது. ஸோ ட்ரக் வந்து வெளியே வந்துடுது. இப்போ ரிசெப்டாரில் குறிப்பிட்ட நேரம் வந்து ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ரக் வந்து ரிசெப்டார்லேருந்து தன்னை வந்து பிரிச்சுக்கிச்சு. இப்போ அந்த ட்ரக் என்னவா இருக்குன்னா, நம்ம எந்த ஃபார்மில் அனுப்புனோமோ அதே ஃபார்மில் தான் அந்த ட்ரக் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் அடையலை. இப்போ நான் வர உங்களுக்கு நான் எதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேராசிட்டமாலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஸோ இந்த ட்ரக்கு அப்சார்ப் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு, டார்கெட் ஆகுதுக்கு போகுது, அங்கே இருக்கிற ரெசெப்டாரோட பைண்ட் ஆகுது, அங்கே இருக்கிற ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகுது, பைண்ட் ஆகிட்டு அதோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த ரெசெப்டாரை விட்டு அந்த ப்ரோட்டீனை விட்டு பிரிஞ்சிருது. பிரிஞ்ச உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னா, அது வந்து மெட்டபலைஸ் ஆகணும். அது வந்து மெட்டபலைஸ் ஆகணும். அது என்ன மெட்டபலைஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மெட்டபாலிசத்தில் 2 விதமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட்டபாலிசம், இன் அனதர் ஒன் இஸ் அனபாலிசம். கெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரேக் டவுன், வேற அனபாலிசம் அனபாலிசம்ங்கிறது பில்டப். ஸோ ஒரு மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா, இந்த 2 சொன்னேன் இல்லையா, அதாவது நாணயத்துக்கு 2 பக்கங்களுங்கிற மாதிரி கெட்டபாலிசம் அனபாலிசம், இந்த 2 சேர்ந்தது தான் வந்து மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் ஒன்று நடக்குது அப்படின்னா அது ஒன்று கெட்டபாலிசமாக இருக்கலாம், அல்லது அனபாலிசமாக இருக்கலாம், இல்லை 2மே கூட இருக்கலாம். ஸோ மெட்டபாலிசம்ங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிலையிலேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு அப்கிரேடட் ஃபார்முக்கோ அல்லது ஒரு டீக்ரேடட் ஃபார்முக்கோ அல்லது ஒரு பயோட்ரான்ஸ்ஃபார்மான ஒரு ஃபார்முக்கோ, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பயோட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஆரம்பத்தில் தானே பார்த்தோம். ஸோ ஒரு பயோட்ரான்ஸ்ஃபார்மான ஒரு ஃபார்முக்கோ மாறுது பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ்ஸு, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வைடர் டேர்மில் நம்ம சொல்கிறோம். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ட்ரக்கை வந்து நம்முடைய பாடி வந்து ஸ்ட்ரேஞ்சாக தான் ட்ரீட் பண்ணும். அப்படி ஸ்ட்ரேஞ்சாக நம்முடைய பாடி வந்து அந்த ட்ரக்கை ட்ரீட் பண்ணும்பொழுது எவ்வளோ சீக்கிரம் அதை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வெளியேற்ற பார்க்கும். அப்படி வெளியேற்ற பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து டாக்ஸிக் ஃபார்மில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவு நம்முடைய பாடி வந்து அதை வந்து நான் டாக்ஸிக் ஃபார்மாக மாற்றி, எப்படி நான் டாக்ஸிக் ஃபார்மாக மாற்றி அதை வந்து சாலிபிளைஸ்டு ஃபார்மாக மாற்றணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ட்ரக் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எய்தர் தே ஆர், இப்போ எந்த ஒரு ட்ரக்கு நம்மளுடைய பாடி வெளியேற்றணும்னு நினச்சாலும் நம்ம எடுத்துக்கிற எந்த ட்ரக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ட்ரக்கோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் வந்து எய்தர் வீக் ஆசிடாக இருக்கும் அல்லது வீக் பேஸாக இருக்கும். எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, டு ஃபேவர் தேர் சாலிபிலிட்டி அண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் மீதி இருக்கிற அந்த எல்லா பேராமீட்டர்ஸ், இதை ஃபேவர் பண்ணுற மாதிரி தான் வந்து ட்ரக்கே வந்து வடிவமைப்பாங்க. ரொம்பவும் ஆசிடாக இருந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை, ரொம்பவும் பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ pH ஸ்கேல் உங்களுக்கே தெரியும், 0 to 14, ஏன் 14 வரைக்கும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இது எல்லாத்துக்குமே வந்து வர நாட்களில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ 7ங்கிறது நியூட்ரல் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு எதுவாக இருந்தாலுமே. 14னா ஹைலி பேசிக்கு, 0னா 1 அப்படின்னா ஹைலி ஆசிடிக்கு.
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எந்த ட்ரக்காக இருந்தாலும் அதோடைய pH இருக்கும். ஸோ தட் இட் வில் ஃபேவர்ஸ் த ஃபார்மோகோகைனடிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார்மோகோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக தான் அந்த ட்ரக்ஸை வந்து இப்படி வடிவமைக்கிறாங்க. ஸோ இப்போ டார்கெட் ஆர்கனில் பைண்ட் ஆன அந்த ட்ரக் வந்து என்ன ஆகிடுச்சு, எஜெக்ட் ஆகிடுச்சு. எஜெக்ட் ஆன கையோட என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து ரொம்ப நேரம் அது இருக்கக்கூடாது. ஒருவேளை திருப்பி பைண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், தேவையில்லாத பிரச்சனை தானே. இப்போ டிசீஸ் இருக்கிறப்போ ஒரு மருந்து எடுக்கிறாங்க, குணமாகுது. டிசீஸே இல்லாதப்போ மருந்து எடுத்தால் அதுவும் பிரச்சனை தான். ஸோ ரைட் டோஸ், ரைட் டைம், ரைட் மெடிசன், ரைட் பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு வழியில் எடுக்கணுங்கிறது தான் வந்து ஃபார்மசி ப்ராக்டிஸில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதுக்கு நாமளும் வந்து கான்ஷியஸான எஃபர்ட் எடுக்கணும். நம்மளுடைய பாடி அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்க அது ரெடியாக தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரக் வந்து ரிசப்டார்லேருந்து வெளியேறிச்சு இல்லையா, இந்த ரிசப்டார்லேருந்து இந்த ட்ரக் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ட்ரக் வந்து வெளியேறிடுச்சு. இப்போ வெளியேறி imagine this is cell. ஓகே. ஸோ இந்த ட்ரக் என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியை விட்டே டோட்டலாக வந்து என்ன ஆகணும், வெளியேறிடணும். இந்த ட்ரக்கை வெளியேற்றுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு பேராசிட்டமால் எடுத்துடுறோம், ஒரு ட்ரக் எடுத்துடுறோம், அது வந்து யூரின்லேயோ ஃபீசிஸ்லேயோ வாட் எவர் த எக்ஸ்கிரீட்டரி பாத்வே, மெயினாக வந்து யூரின் தான். ஸோ அதில் வந்து எலிமினேட் ஆகிடுது, நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். பட் அட் த சேம் டைம் அது எப்படி எலிமினேட் ஆகுது, எப்படி அது எக்ஸ்கிரீட் ஆகுது, எப்படி அந்த ட்ரக்கை வந்து ஒரு டாக்ஸிக் ஃபார்மில் இருந்து ஒரு நான் டாக்ஸிக் ஃபார்மாக மாற்றி, நான் டாக்ஸிக் அண்ட் சாலிபிள் ஃபார்மாக மாற்றி எப்படி நம்மளுடைய பாடி வெளியேற்றுறது அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப பெரிய டாபிக். உங்களுக்கு நான் ரத்தின சுருக்கமாக புரிகிற மாதிரி இல்லஸ்ட்ரேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கூர்ந்து கவனிங்க. ஸோ அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எலிமினேஷன். இப்போ இந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம், எலிமினேஷன் இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ட்ரக்கை வந்து நான் டாக்ஸிக்லேருந்து டாக்ஸிக் ஃபார்மாக, அதாவது இன்சாலிபிள் ஃபார்ம்லேருந்து சாலிபிள் ஃபார்மாக மாற்றினது மாத்திரம் இல்லாமல் the body must make sure that the drug is eliminated in a proper manner. ஸோ பயோட்ரான்ஸ்ஃபார்முடைய பர்பஸே வந்து டாக்ஸிக் மெட்டபலைட்டை வந்து நான் டாக்ஸிக் ஃபார்முக்கு மாற்றி அதை சாலிபிளைஸ் ஆக்கி வெளியே அனுப்புறது அப்படின்னா லாஜிக்கலி மெட்டபாலிசம் அண்ட் எலிமினேஷன் ரெண்டும் சேர்ந்தது தானே, ரெண்டு இன்வால்வ் ஆனது தானே பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஸோ இன்னொன்றும் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலாக என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்ட்னு பார்க்கும் பொழுது இந்த மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா எலிமினேஷன். பிகாஸ் எலிமினேஷனுங்கிறது ஒரு பெரிய வைடர் டேர்ம். அந்த எலிமினேஷன் ஒரு பார்ட் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்கிரீஷன். ஸோ அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எலிமினேஷன் which involves மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இந்த எலிமினேஷன் எப்படி நடக்குது, இந்த எலிமினேஷனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது, யார் யாரெல்லாம் அதில் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே டீல் பண்ணுற அந்த எலிமினேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஒரு கேள்வி எழலாம், இவ்வளோ நேரம் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, சிம்பிளாக அதை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. அந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு கான்செப்டை படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஜிபேட் எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ, ஒரு எம்ஆர்பி எக்ஸாமோ, ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாமோ வரும் பொழுது அதே கான்செப்டை கேட்கும் பொழுது இது எங்கேயோ படித்தோமேன்னு தான் தோணுமே ஒழிய அதுக்கு என்ன ஆன்சருங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தோணாது. அப்படியே தோணினாலும் அந்த 50-50 அந்த 4 ஆப்ஷன், அந்த 2 ஆப்ஷன் தான் தெரியும் உங்களுக்கு. அதில் எதுங்கிறதுலேயே டைலமாலே மாட்டிப்பாங்க. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட் யூ ஹேவ் டு லே த ஃபவுண்டேஷன் வெரி ஸ்ட்ராங். இன் ஆர்டர் ஃபார் யூ டு ஸ்கேல் ஹை இன் திஸ் ஃபார்மா ஃபீல்ட், அகடமிக்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வாட் எவர், you have to lay your foundations straight. You have to set your foundations straight. You have to make sure that your foundations are unshakable. Because
அன்ஷேக்கபிளாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் சர்வைவ் இன் எனி டைம்லைன். எனி டைம்லைனுங்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் யுவர் நாலேஜ் வில் ஹெல்ப் யூ. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இப்போ வந்து நம்ம பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம்.